கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம தொடர்ந்து அதை தியானிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்தையும் அதனுடைய தொண்டான கிருபைகளை நம்ம தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் 3 யோவான் 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்ததை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நல்ல செழிப்பாய் வாழ விரும்பதான் அவர் விரும்புகிறார். வாழ வைக்கதான் அவர் விரும்புகிறார். அதற்கு ஏற்றபடி நாம் இருப்போமானால் ஏசாமி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உலகத்தில் ஒருவராலும் தர முடியாது. அல்லேலூயா. ஏசப்பா மாதிரி ஆசீர்வதிக்கிற தெய்வம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அவங்க 128வது சங்கீதம் சொல்ல போறாங்க எனக்கு தெரியாது. கடைசியில முடிக்கும் போது யாக்கோபு அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. யாக்கோபை குறித்து முடிச்சாங்க. இந்த திராட்சை தோட்டத்தை குறித்தே நான் மறுபடியும் பேசணும்னு விரும்புறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. சரி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 49:22. ஆதியாகமம் 42. யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு என்னது? கனி தரும் செடி. ஆனால் நீங்க இது பொதுமை மொழிபெயர்ப்புலையோ ஜூயிஷ் டிரான்ஸ்லேஷன்லயோ இல்ல NIV டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பார்க்கும்போது கிரேப் வைன் யார்ட் அப்படின்னு இருக்கும். திராட்சை செடியை குறித்து தான் போடப்பட்டு இருக்கிறது. யோசேப்பை கர்த்தர் சொல்றாரு, இவன் கனி தரும் திராட்சை செடி. 49:2 ஆதியாகமத்துல 49:2 வாசிக்கும் போது இவன் கனி தருகிற செடி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க பாருங்க, கவனிங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை வெளிக்காட்டின அநேக ஆட்கள் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உயிரை உயிர்ப்பித்தது 2 பேர் வேதத்துல. ஒண்ணு இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து ஜீவனோடு எழுந்ததால நமக்கு எப்படி வந்ததா? மீட்பு வந்தது. இன்னொன்னு யார் அப்படின்னு பார்த்தா எலிசா மரித்ததற்கு பின்பாக அவனை புதைக்க போகிற இடத்துல அவனுடைய உடலுக்கு, அவன் செத்து போன உடலுக்கு மேலாக ஒருத்தன் இறந்து போயிடுறான். அவனுடைய உடல் அந்த எலிசா மீது பட்ட உடனே அவன் என்ன பண்ணானா? உயிர் தெரிந்தான் என்று நீங்கள் வேதத்துல அந்த பகுதியை நீங்கள் வாசிக்க முடியும். அதுபோல இந்த யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்பை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வேதத்துல ஆபிரகாம் இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபு யார் வேணாலும் இருக்கட்டும், இவன் இதை செய்தால் எல்லாரும் ஒரு தவறுகளை செய்திருப்பார் இல்லையா? பழைய ஏற்பாட்டுல கலைவடிக்கணும். பழைய ஏற்பாட்டுல அநேக தவறுகளை செய்திருப்பார்கள். ஆனா யோசேப்பை குறித்து வேதம் ஒரு தவறு கூட அவன் செய்யவில்லை என்றுதான் வேதத்துல இருக்கிறது. அவன் ஒரு தவறு கூட செய்யல அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கு. நம்ம நினைக்கலாம், அவனுடைய சொந்த சகோதரர்களை அவன் காட்டி கொடுத்தானே, தகப்பன் இடத்துல காட்டி கொடுத்தானே என்று சொல்லுவாங்க. அது தவறு அல்ல. ஆனா வேதத்துல ஒரு பகுதி கூட யோசேப்பை குறித்து நெகட்டிவ் பாயிண்ட் என்பதே கிடையாது. அப்போ யோசேப்பை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 42 ரிசம்பிளன்ஸ், அதாவது 42 சுபாவம் இருந்ததா. இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவமும் யோசேப்புக்குள்ளாக இருந்தது. 42 சுபாவங்கள். இங்க பாருங்க, இயேசு எத்தனை வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார்? 30 வெள்ளி காசுக்காக. யோசேப்பு எத்தனை வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார்? 20 வெள்ளி காசுக்காக இல்லையா? யோசேப்பு எத்தனை வெள்ளி காசுக்காக தன் சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டான்? 20 வெள்ளி காசுக்காக. யார் அவனை வித்தது? யோசேப்ப தன் சொந்த சகோதரனாய் இருக்கிற யூதா. அநேக சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனா யூதா தான் ஐடியா கொடுக்கிறான். யூதா தான் ஆலோசனை கொடுக்கிறான், நம்ம தம்பியை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவை யார் காட்டி கொடுக்கிறார்? யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத். காரியோத் அப்படின்னா ஒரு இனத்தினுடைய பெயர், ஒரு ட்ரைபனுடைய பெயர். இவன் பேர் என்னது? யூதா. இங்கேயே யூதா, அங்கேயும் யூதா. பாருங்க, யோசேப்பு அவருடைய தகப்பனாய் இருக்கிற யாக்கோபு மூலமாய் மிகவும் நேசிக்கப்பட்டான். ஏன்னா கடைசி பிள்ளை. அதே போல இயேசு கிறிஸ்து அவருடைய தகப்பனாய் இருக்கிற பிதாவினால அநேக நேசிக்கப்பட்டார் இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது யோவான் ஸ்நானகன் இடத்துல ஒரு சத்தம் கேட்கிறது, இவன் ஏன் நேசகுமாரன், இவன் மீது நான் பிரியமா இருக்கிறேன் என்கிற வார்த்தையை கேட்க முடிகிறது. அதுக்கப்புறம் யோசேப்பினுடைய ஆடையும் அவிழ்க்கப்பட்டது இல்லையா? அவனுடைய ஆடையை அவிழ்த்துட்டு தான் என்ன பண்றாங்க? அவனை குழிக்குள்ள தூக்கி போடுகிறார்கள். இயேசுனுடைய ஆடை எப்படிப்பட்டதா? அவுத்தாங்க இல்லையா? சிலுவையில் இருக்கும்போது அவருடைய வேதம் சொல்கிறது, அவருடைய ஆடையை விட்டு பங்கிட்டு கொடுத்தாங்க, பங்கு போட்டாங்களாம். 2 பேருடைய ஆடை
எடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பையும் இயேசு கிறிஸ்து, ரெண்டு பேருடைய ஆடையும் ரத்தத்துல துவைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேருடைய ஆடையும் என்ன இருக்கு? ரத்தத்துல. ரத்தம் கசிந்த ஆடைகள் யார் அணிந்திருந்தா? ரெண்டு பேரு. ஒண்ணு யோசேப்பு பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னொன்னு ஒரு காரியம் சொல்றோம் பாருங்க, பார்வோன் எல்லாவித ஐஸ்வர்யத்தையும் எல்லாவித அதிகாரத்தையும் யார் கையில கொடுத்தான்? யோசேப்பு கையில கொடுத்தான். சொல்றான், என்னுடைய சிங்காசனத்தை தாண்டி, என்னுடைய சிங்காசனத்தை தவிர இந்த இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா உடைமைகளும் உன்னுடையது. அதே போல புதிய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவன் எல்லாவித அதிகாரத்தை யார் கையில கொடுத்தாரா? இது மாதிரி 42 சிமிலர் ரிசம்பிளன்ஸ், ஒரே மாதிரியான காரியங்கள், 42 காரியங்கள், அதிகமான காரியங்கள் மேட்ச் பண்றது யோசேப்பை குறித்து தான் என்று சொல்லுகிறார்கள். சரி, நல்லா கவனிங்க. இந்த திராட்சை செடி நேற்றைய தினத்துல பார்த்தோம். திராட்சை செடியானது இயேசு கிறிஸ்து, அதுல வருகிற கொடிகள் தான் விசுவாசிகள். ஆண்டவர் சொல்றாரு, நான் செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நாளெல்லாம் உங்களால் என்ன பண்ண முடியாது? கனிகளை கொடுக்க முடியாது. வாசிக்க ஏசாயாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம், பொறுமையா வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். ஏசாயா 5:1. இப்பொழுது நல்ல கவனிங்க. முதலாவது, இப்போது நான் என் நேசரிடத்தில் திராட்சை தோட்டம். முதலாவது என்னது? திராட்சை தோட்டத்தில் நடக்கிற சம்பவங்கள் பாருங்க குறித்து பாடுவேன். நல்ல கவனிங்க, என் நேசருக்கு செழிப்பான மேடு. முதலாவது என்னது? மேடு. நல்ல கவனிங்க, செழிப்பான மேடு, மேட்டிலே திராட்சை தோட்டம் உண்டு. இரண்டாவது பாருங்க, அதை வேலி அடைத்து. முதலாவது மேடு, இரண்டாவது வேலி அடைக்கிறார். மூணாவது வாசிங்க, எப்படி வாசிங்க? அதில் உள்ள மூன்றாவது கற்களை பொறுக்கி. மூன்றாவது என்னது? கற்கள். முதலாவது மேடு, இரண்டாவது வேலி அடைக்கிறது, மூன்றாவது கற்கள். அதுக்கப்புறம் வாசிங்க, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. நல்லா கவனிங்க, நான்காவது திராட்சை செடியை நட வேண்டியது. நான்காவது என்னது? திராட்சை செடியை நட வேண்டியது. அப்புறம் அப்படியே வாசிங்க, அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி. கவனிங்க, அதுக்கு அடுத்தது கோபுரத்தை கட்டி. ஐந்தாவது என்னது? கோபுரத்தை கட்டி. அப்புறம் வாசிங்க, ஆலயையும் உண்டு பண்ணி. கவனிங்க, அடுத்தது ஆலயையும் உண்டு பண்ணி. அதுக்கப்புறம் வாசிங்க, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நல்ல கவனிங்க, ரெண்டு வசனம் தான், 2 அதிகாரம், ஒரு அதிகாரத்தை 5வது அதிகாரம் 1-2 லைன். இவ்வளவு காரியங்களை தேவன் ஏசாயா மூலமாய் அநேக காரியங்களை மறைத்து வைத்து பேசுகிறார். பாருங்க, முதலாவது என்ன சொன்ன? மேடு. இரண்டாவது வேலி அடைத்தல். மூன்றாவது கற்கள். நான்காவது என்னது? திராட்சை செடியை நடுதல். ஐந்தாவது என்னது? ஐந்தாவது கோபுரத்தை உண்டு பண்ணுதல். ஆறாவது ஆலையை உண்டு பண்ணுதல். சரிங்களா? கோபுரத்தை கட்டுதல், ஆலையை உண்டு பண்ணுதல். நல்லா கவனிங்க, இந்திய தேசத்துல நம்ம பாக்குற திராட்சை செடி, நிறைய பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. திராட்சை செடி நான் பார்த்ததே இல்லை. அந்த திராட்சை செடி கொடுப்போம், கிரேப் வைன். அந்த திராட்சை செடி நீங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. திராட்சை செடியை நிறைய பேர் என்ன இல்ல பார்த்ததே இல்லை. பாருங்க, இதான் திராட்சை செடி. இந்த திராட்சை இதுதான் செடி. அதுல இருக்கிற கொம்புகள் தான் என்னது? கொடிகள். கொடிகள் அப்படியே விட்டு மாதிரி இருக்க கொடிகள். நேற்று தினத்துல நம்ம பார்த்திருந்தோம். நேற்று தினத்துல பார்த்திருந்தோம், செடியானது தடிப்பார்களும் கொடியானது பறிக்கும் போது திராட்சை தோட்டக்காரர் என்ன பண்ணுவாரு? வெட்டுவார். வெட்டனாதான் வளரும். அல்லேலூயா. இல்லை என்றால் அது என்ன ஆயிடுமா? முறிந்து போய்விடும், கனிகளை தராது. சரி கவனிங்க,
மேடுகள். முதலாவது என்னது? மேடுகள். திராட்சை பழங்கள், நம்ம தேசத்துல இருக்கிற திராட்சை பழங்கள் எல்லாம் சின்ன சின்ன திராட்சை பழங்கள். இன்னைக்கு அநேக ஹைபிரிட் மாடல்ல கிரேப்ஸ் வந்தாச்சு. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற திராட்சை பழங்கள் நம்ம தேசத்தினுடைய 3 திராட்சை ஒன்று சேர்ந்தாதான் என்னது? ஒரு திராட்சை பழம். அது ஹைபிரிட் கிடையாது, ஆர்கானிக் தான். அங்க இருக்கிற வளமையும் செழுமையும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் பெரிய காரியமா இருக்கு. அப்போ ஒரு மனிதன் திராட்சை தோட்டத்தை வைக்க வேண்டும் அப்படின்னா அவன் எங்க வைப்பானா? மலை பகுதிகளில் வைப்பான். மலை இருக்கிற பகுதிகளில், குளுமையான பகுதிகளில், மலை தேசத்துல வைப்பான். அதனாலதான் நீங்க ஊட்டிக்கு போகும்போது திராட்சையை பார்க்க முடியும். பெங்களூர்ல போகும்போதுலாம் நல்ல திராட்சை, நல்ல குளுமையான இடத்துல என்ன இருக்கும்? திராட்சை பழங்கள் இருக்கும். அப்போ குளுமையான இருக்கிற இடத்துல திராட்சை பழங்கள் இருக்கும். அந்த மேலான இடத்துல தான் கர்த்தர் என்ன பண்றாரு? திராட்சை தோட்டத்தை வைக்க விரும்புகிறார். அப்ப பாருங்க, முதலாவது வேதத்துல வாசிக்க பார்க்கலாம். மேடை குறித்து போட்டு பாருங்க. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு, தோட்டம் உண்டு. பாருங்க, மேடு எதை காண்பிக்கிறது? கர்த்தர் உங்களை நல்ல செழுமையாய் திராட்சை தோட்டமாய் வைக்க முதலாவது மேடான பகுதியை உங்களை தேர்ந்தெடுக்க வைக்கிறார். மேடானது அப்படின்னா ஏற 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 மூச்சு வாங்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், ஆக்சிஜன் கம்மியாகும். கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் குடும்பத்துல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்கள் மருமகளுடைய வாழ்க்கையில, மருமகளுடைய வாழ்க்கையில உயர்வை கொடுக்க வேண்டும்னா எடுத்ததும் உயர்வை கொடுக்க மாட்டார். கொஞ்சம் வேதனை இருக்கும். ஏன்னா உங்களை நடப்பட போட வேண்டியது என்னன்னா திராட்சை தோட்டங்கள், கனி தருகிற நல்ல செழுமையான திராட்சை தோட்டம் மேட்டுல தான் வைப்பார். அதனால்தான் வேதத்துல நீங்கள் வாசிக்க முடியும், நீதிமானுடைய கூடாரம் எங்க கட்டப்பட்டிருக்கிறதா? மேட்டின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. என்ன காத்தடிச்சாலும் புயல் அடித்தால் என்ன பண்ணாது? அது அசைந்து போக முடியாது. மேட்டின் மீது, அந்த மேட்டுக்கான உவமை இதுலதான் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது என்ன சொன்ன? மேட்டில நம்மை கட்ட விரும்புகிறார். திராட்சை தோட்டக்காரன் முதலாவது எப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுக்கிறான்? மலை, மேடான இடத்தை, மலை பிரதேசத்துல முதலாவது மேடான இடத்தை தேர்வு செய்கிறான். இரண்டாவது பாருங்க என்ன போட்டிருக்கு? அவர் அதை வேலி அடைத்து. இரண்டாவது வேலி அடைக்க வேண்டியது இருக்கிறது. விசுவாசிகளா இருக்கிற நீங்கள், விசுவாசியா இருக்கிற நாம் என்ன பண்ணணும்? வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு பேர் நீங்க பாருங்க, ரோட்ல போகும்போது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது, வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் வேலி அடைக்காததுனால இப்படிதான் இருக்கு. எப்படி வேணா இருக்கலாம், வாழ்க்கை கிடையாது, இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. இப்படிதான் நான் சம்பாதிக்கணும், இப்படிதான் நான் அதற்கான செலவுகளை செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட ஆடைகளை நான் உடுத்த வேண்டும், நல்ல நல்ல ஒரு தகுதி உள்ள வஸ்திரமாய் நான் உடுத்த வேண்டும். என் நண்பர்கள் போடுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்கன்னு சொல்லி நான் பரிசுத்தம் இல்லாத ஆடை அணியக்கூடாது இல்லையா? சபைக்கு வரும்போது நல்ல தகுதி உள்ள வஸ்திரமாய் அணிய வேண்டும். சபைக்கு வராத போது இன்னும் தகுதி உள்ள வஸ்திரமாய் அணிய வேண்டும். ஏன்னா நீங்க வெளியே காட்டுறதுதான் இந்த சபையில பிரதிபலிக்கும். அல்லேலூயா. நீங்க வெளியே காட்டுறதுதான் இயேசுங்கிற மகாராஜாவை பிரதிபலிக்கும். என் வாழ்க்கையிலும் சரி, உங்க வாழ்க்கையிலும் சரி. பாருங்க, வேலி அடைக்க வேண்டியது இருக்கு. ஏன் வேலி அடைக்கிறாரு? திராட்சை தோட்டம் எடுத்தோடனே திராட்சை விதைய போட முடியாது. நல்ல மேடான பகுதி, அதுக்கப்புறம் திராட்சை எல்லாம் வச்சுட்டு, திராட்சை பழங்கள் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றாரு? வேலி அடைக்கிறாரு சுற்றி. இல்லனா முயல்களும், இல்லனா சின்ன சின்ன முசல் நண்டுகளும் எல்லாமே வந்து என்ன பண்ணிடுவாங்க? அந்த எருவை கடித்து விடும், தின்று விடும். தேவன் இல்லாததுனால நீங்க எவ்வளவு பேர் வீட்டுல வேதனை, வியாகுலம், இழப்புகள், கஷ்டம், கடினம். நம்மளை வேலி அடைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, யோபை நான் சுற்றிலாம் பண்ணேன், வேலி அடைத்தேன். வேலி எடுத்ததுனாலதான் பேய் வந்து நிற்கிறான். வேலி எடுத்ததுனாலதான் அவனுக்கு வேதனை. வேலி எடுத்ததுனாலதான் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்களாய் இருந்து அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், செல்வ சீமாட்டனாய் இருந்தவன் ரோட்ல உட்கார்ந்து என்ன பண்றானா? ஓட்டை எடுத்து அவன் சுரண்டி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் சொந்த மனைவி சொல்லுகிறார், நீ உன் ஜீவனை விடும், தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடும். மனைவியானவள் எப்படிப்பட்ட காரியமா இருக்கா? ஒரே சரீரம், கணவன் மனைவி என்னதான்? ஒரே சரீரம். அப்படிப்பட்ட மனைவி சொல்ற உன் ஜீவனை விடும். அப்ப ரெண்டாவது என்ன பண்ண வேண்டியது இருக்கு? வேலி அடைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? முதலாவது என்ன பண்ணணும்? மேடான இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறாரு திராட்சை தோட்டத்தை. ரெண்டாவது அந்த இடத்தை பிக்ஸ் பண்ணிட்டு, ரெண்டாவது என்ன பண்றாரு? வேலி அடைக்கிறார். வாசிக்க பார்க்கலாம், 3வது வசனம். அதிலுள்ள கற்களை பொறுக்கி. நல்லா கவனிங்க, மூன்றாவது கற்களை பொறுக்க வேண்டியது இருக்கிறது.
மலைப்பகுதியா இருக்கிறதுனால திராட்சை விதைகளை போடும் போது கீழே என்ன இருக்கும்? கற்கள் இருக்கும். நீங்க வேதத்துல இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் வாசிக்கும் போது கீழே பள்ளம் தோட்டம், திராட்சை தோட்டம், ஒரு 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 எஜமான் திராட்சை தோட்டம் வைக்கணும்னு சொல்லும் போது முதலாவது மேடான இடத்தை தேர்வு செய்கிறான், இரண்டாவது அதற்கு வேலிகளை அடைக்கிறான், மூன்றாவது அங்க இருக்கிற அவன் செலக்ட் பண்ணி வைத்திருக்கிற, அவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற இடத்தை சுத்தி கற்களை எடுக்கிறான். அதாவது கீழே இருக்கிற கற்கள், மலை பகுதியில இருக்கிற கற்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கல் எடுக்கிறான்ல, அந்த கல் எடுத்து அவன் வீடை கட்டிடுவான். ஏன்னா அப்படிப்பட்ட கற்கள் இருக்குமா திராட்சை தோட்டம், அதாவது மலைப்பகுதியில இருக்கிற கற்கள் எடுக்கும் போது என்ன பண்ணிடுவானா, எடுத்து திராட்சை தோட்டத்துக்காகவும் அதை எடுக்கிறான். அதை எடுத்து என்ன பண்றான், வீட்டையும் கட்டுகிறான். எதனால கற்கள் எடுக்கிறான்? அப்பதான் திராட்சை தோட்டமானது, அது இருக்கிற வேரானது நல்லா விரிந்து படர்ந்து நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கீழே அவ்வளவு இருக்கு, கற்களை எடுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிற நாம் நல்ல ஆழத்துல சத்தியத்துல இருக்கும் போது சத்தியத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம் உள்ளான மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அநேக கடினங்களை தேவன் எடுக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா நிலையா சொல்லுங்க பார்க்கலாம். கற்களை எடுக்க விரும்புகிறார். அதனாலதான் முதலாவது திராட்சை தோட்டக்காரர் என்ன பண்றாரு, நல்ல மேட்டை தேர்வு செய்கிறார், இரண்டாவது நல்ல வேலி அடைக்கிறார், மூன்றாவது அது அந்த அந்த இடத்துல இருக்கிற கற்களை எல்லாவற்றையும் எடுத்து என்ன பண்றாரு, அந்த இடத்தை பண்படுத்துகிறார். அந்த இடத்தை என்ன பண்றாரு, பண்படுத்துகிறார். அடுத்தது நாலாவது என்ன சொன்ன பாருங்க, அதிலே திராட்சை வாசிங்க, நற்குல திராட்சை செடிகளை நட்டு, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, திராட்சை செடியை நன்றார். இவ்வளவு ப்ராசஸ் இருக்குங்க. உங்களை கர்த்தர் இன்னைக்கு நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை செழுமையாய் வைத்திருக்கிறார்னா சும்மா உங்களை கூப்பிட்டு இன்னைக்கு சபையில உட்கார வைக்கல. நீங்கள் விசுவாசியாய் மாறினது உங்களுடைய திறமையினால் அல்ல, உங்களுடைய சுய இச்சையினால் அல்ல, உங்களுடைய சுய விருப்பத்தினால் அல்ல, நான் இயேசுவை தேர்ந்தெடுத்துட்டேங்கிற ஒரு சிந்தையினால் அல்ல, அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கத்தினால. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, மேடுகளிலே அதுக்கப்புறம் பாருங்க காரியங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு கற்கள் எல்லாம் எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு, திராட்சை செடியை நடுகிறார். அல்லேலூயா. திராட்சை செடியை நட்டதுக்கு அப்புறம் தான் என்ன வரும், ஆலய கட்டுறாரு. நல்ல கவனிங்க. திராட்சை செடியை நட்டாதான் பழம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சை செடி என்ன பண்ணணும், நடணும். முதலாவது என்ன சொன்னேன், நல்ல மேடான இடத்தை தேர்வு செய்கிறார், இரண்டாவது வேலி அடைக்கிறார், மூன்றாவது கற்களை எடுத்து அந்த திராட்சை செடியானது நல்லா படர்ந்து விரிந்து கீழே அந்த வேர்கள் எல்லாம் படரும்படி அந்த கற்களை எடுக்கிறார். இல்லையா? நான் கேள்வி கேட்பேன், நல்லா கவனிங்க. நான்காவது என்ன பண்றாரு, திராட்சை செடியை நடுறாரு. இல்லையா? திராட்சை செடியை நடுகிறதுக்கு எதற்காக, நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் வாசிங்க, நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி. அப்படின்னா என்னன்னா, வாட்ச் டவர் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்னது, கோபுரத்தை ஏன் கட்டுறாரு? நீங்க கேரளால எல்லாம் நீங்க போய் பார்க்கலாம், ஒரு திராட்சை தோட்டம் கவனிங்க. ஒரு திராட்சை தோட்டமானது அது செய்யப்பட்டிருக்கிறது, வேலி அடைத்திருக்கிறது அப்படின்னா அந்த திராட்சை தோட்டத்தினுடைய நடுவுல ஒரு கூடாரம் போட்டிருப்பாங்க, மிகவும் உயர்ந்த கூடாரம். நீங்க பார்த்திருக்கிறீங்களா படத்துல எல்லாம்? ஒரு 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 வயல்வெளிகள் இருக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கூடாரம், ஐந்தான கூட. எதுக்குன்னா காவலாளி, அதாவது திராட்சை தோட்டக்காரன் அந்த கூடாரத்தின் மீது நின்று இந்த திராட்சை தோட்ட பழங்களை ஏதாவது மிருகமோ ஏதாவது காரியம் சேதப்படுத்துகிறதா என்று பார்த்து என்ன பண்ணுவாங்க, மேல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நடந்து மாத்திரம் வேலை இல்ல, உங்களை பாதுகாக்கவும் செய்யறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏசப்பா எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் தரல, என்ன பாதுகாக்கிற. கோபுரத்தின் மீது உட்கார்ந்து, அந்த வாட்ச் டவர் மீது உட்கார்ந்து என்ன பண்றாரா, கண்காணிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறார். நான் தூங்கும் போது என்னை கண்காணிக்கிறார், நான் எழுப்பி நடக்கும் போது என்னை கண்காணிக்கிறார், நான் வேலைக்கு போகும் போது என்னை கண்காணிக்கிறார், நான் உற்றார் உறவினர் கூட இருக்கும் போது என்னை கண்காணிக்கிற தெய்வம். பாருங்க, தூங்கும் போது நம்ம காலைல என்ன போல எந்த வித பூச்சியும் போலையே, இன்னைக்கு நான் சந்தோஷமா எழுப்பி இருக்கிறேனே.
துக்கத்துல அநேகர் மரித்து இருக்கிறாங்க. என்னை பாதுகாத்ததுனால இன்னைக்கு நம்ம ஜீவனோடு நின்று பேசுறேனே. அல்லேலூயா. என்னை பாதுகாக்கிற கண்காணியா இருக்கிறார். முதலாவது மேடை சூஸ் பண்றாரு, அதுக்கப்புறம் வேலி அடைக்கிறார். மூன்றாவது என்ன பண்றாரு? அதுல இருக்கிற கற்களை எடுக்கிறார். நான்காவது அதுக்கப்புறம் நல்ல திராட்சை செடிகளை விதைக்கிறார். இல்லையா? நல்ல திராட்சை பழங்கள் உங்களை நீங்க எல்லாம் நல்ல ஜனங்களா இருக்கிறதா உங்களை விதைச்சிருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல என்ன கிளைமேட் சொல்றாங்கன்னா, காலையில இரவு நேரத்துல ரொம்பவும் பனி அதிகமாக பெய்யுமா, காலை நேரத்துல மிகவும் அதிகமான உஷ்ணம் இருக்கும். நம்ம சென்னை கிளைமேட் மாதிரி மாடரேட் கிளைமேட் கிடையாது. காலையில என்ன வரும்? அதிக வெயிலானது அடிக்கும், இரவுல அதிக குளிரானது அடிக்கும். அப்ப பாருங்க, நல்ல திராட்சை பழத்தை வைக்கும் போது ஒரு சிலர் அழுகி போயிருக்கலாம், ஒரு சிலர் சரியான வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா நல்ல பழத்தை தான் என்ன பண்ண முடியும்? நட முடியும். அல்லேலூயா. நல்ல பழத்தை தான் நட முடியும். இன்னைக்கு இவ்வளவு வருஷம் விசுவாசிகளா இருக்கிறீங்க. உங்களை எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் நட்டிருக்கிறார் என்பதை அறிந்து பாருங்கள். தேவன் உங்களை எதற்காக இன்னைக்கு நோக்கமாய் வச்சிருக்கிறாரு அதை சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் சிந்திச்சிட்டாலே ஆசீர்வாதம் நம்ம கரத்துல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாக்க வேண்டியது கரத்துல இருக்கிறது. இல்லையா? முதலாவது மேடு, இரண்டாவது வேலி அடைக்கிறது, மூன்றாவது கற்களை எடுக்கிறது, நான்காவது என்னது? திராட்சை பழத்தை நடுகிறது, ஐந்தாவது அந்த கோபுரத்தின் மீது நின்று நம்மை கண்காணிக்கிறார். ஆறாவது என்னது பாருங்க, ஆறாவது வாசிங்க. அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. எல்லாம் கவனிங்க. அதில் ஆலையும் உண்டு பண்ணி. ஆலை அப்படின்னா என்னது? திராட்சை பழங்களை பறித்ததற்கு பின்பாக அதை என்ன பண்ணுவாங்க? சேகரித்து வைத்து அதுல இருக்கிற ரசத்தை என்ன பண்ணுவாங்க? நின்று மெதிக்கிற இடத்தின் பெயர் தான் ஆலை. திராட்சையை ஒட்டுமொத்தமாக சேகரித்து ஒரு பெரிய பேஸ்கெட்லயோ ஏதோ ஒரு பெரிய இடத்துல வைத்து என்ன பண்ணுவாங்க? மிதிப்பாங்க. இன்னைக்கு தேவ ஜனங்கள், விசுவாசிகள், ஐயோ என்னுடைய வாழ்க்கை, ஐயோ காரியமே வாய்க்கல, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, எனக்கு எல்லாமே வேதனையா தான் இருக்கு. பார்த்த திராட்சை ரசம் மிதிப்படும் போது திராட்சை பழம் என்ன சொல்லுமா? வேதனையா தான் இருக்கு. ஆனா மிதிக்க மிதிக்கதான் ருசிகரமான ஒரு ஆகாரம் கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வேதனை படும் போதுதான் கர்த்தருக்குள்ளாக எனக்கு தேவன் இதை நியமித்து இருக்கிறார். என் வீட்டுல பாடுகள் இருந்தான, உபத்திரவம் இருந்தான, கண்ணீர் இருந்தான, கஷ்டம் இருந்தான, இதெல்லாம் இருந்தாலும் தேவனை ஒருபோது கைவிட மாட்டார். சொல்றது மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் மிதிக்க மிதிக்க மிதிக்கதான் நல்ல ருசிகரமான ஒரு ஆகாரம் வருகிறது, ருசிகரமான ஒரு திரவியம் எனக்கு கிடைக்கிறது. முதலாவது அப்போ மேடு, இரண்டாவது வேலி அடைக்கிறார், மூன்றாவது கற்களை எடுக்கிறார், நான்காவது திராட்சை பழங்களை நடுகிறார், ஐந்தாவது கோபுரத்தின் மீது நின்று நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார், ஆறாவது என்னது? ஆலயத்துல உண்டு பண்ணுகிறார். இல்லையா? பாருங்க, இவ்வளவு காரியம். ஒரே ஒரு திராட்சை பழம் தாங்க. திராட்சை பழம் உங்களுக்குள்ள இருக்கிற கனியை வெளிப்படுத்த இயேசு இவ்வளவு காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இல்லையா? அவன் நினைக்கிற கனி கொடுக்கலையே, நான் நல்லா படிக்கணுமே, சரி, அதுக்கான பின்னாடிக்கான பிளான் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. உங்களை நல்ல இடத்துல வைக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை பாதுகாக்கணும், உங்களுக்குள்ள இருக்கிற தவறான காரியத்தை எடுத்து நல்ல ருசிகரமான காரியத்தை எடுக்கணும், உங்களை கண்காணிக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு இருக்குல்ல? ஏசப்பா சாதாரணமான தெய்வமா கிடையாது. உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா, கண்ணீர் இருக்கா, ஒரு நாளும் தெய்வத்தை ஒரு நாளும் வர சொல்லாதீங்க. கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்துல இருந்து இதுவே வாழ்க்கையை மாறிடாது. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏழாவது என்னன்னு பாருங்க, ஆதியை உண்டு பண்ணுகிறது. ஏழாவது பாருங்க, நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று காத்திருந்தாராம். என்ன பண்ணாரா? காத்திருந்தாராம். நீதிமொழிகள் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. ஏன் வேலி அடைக்கிறாரு ஒரு காரியம் சொல்றோம் பாருங்க. நம்மளுக்கு வேலி அடைக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் பாருங்க. நீதிமொழிகள் 24:30 வாசிங்க. சோம்பேறி வயலையும் திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். 31
முள்ளாக காணப்பட்டது. வாசிங்க. காஞ்சேரிகள் மூடினது. நல்ல கவனிங்களேன். ஆண்டவர் முதலாவது மேற்குல வைக்கிறார், அப்புறம் வேலி அடைக்கிறார், அதுக்கப்புறம் கற்களை எடுக்கிறார், அதுக்கப்புறம் திராட்சை பழங்களை நடுகிறார், அதுக்கப்புறம் அந்த கோபுரத்தை கட்டி கண்காணிக்கிறார், அதுக்கப்புறம் அந்த ஆலையை உண்டு பண்ணி நம்ம இருக்கிற சுபாவங்களை, நல்ல சுபாவங்களா இருக்கிற ரசங்களை எடுக்கிறார். இவ்வளவு காரியங்கள் செய்ததற்கு பின்பாக வேதம் சொல்லுகிறது, நான் நல்ல கனியை கொடுப்பார்கள் என்று விசுவாசிச்சாங்க. என்ன பண்ணல? நல்ல கனிகளை கொடுக்கல, கசப்பாய் மாற்றினார்கள். சோம்பேறியான சோம்பேறியான ஆட்கள் இருக்கிறாங்களே, இந்த திராட்சை பழத்தெல்லாம் விதைக்கிற அறுவடைக்காக பண்ற ஆட்கள் சோம்பேறியா இருக்க கூடாது. சோம்பேறியா இருந்துட்டா என்ன ஆயிடும்னா, எல்லா வித மிருகங்களும் அந்த தோட்டத்துக்குள்ளாக வந்துவிடும். அதனாலதான் கற்களை எடுத்து அவன் எதை காட்டுறானா, வீடு எதை குறிக்கிறதுனா அந்த ஆலயத்தை, அதாவது வயல்வெளி போட்டாலும் அதற்கான செவுரானதை என்ன பண்ணணும், அவன் எழுப்பிட்டே இருக்கணும். எழுப்ப எழுப்ப எழுப்பதான் அந்த கொடியை என்ன பண்ணுவார் திராட்சை தோட்டக்காரர், அந்த செவற்றின் மீது போடுவார். நீங்க எதற்கு அடையாளம்னா, அந்த கொடியை செவுர் மீது போடுகிறார் அப்படின்னா அதற்கு அப்புறம் தான் உங்களை நல்ல திரளாய் ஆசீர்வதிக்கிறதற்கான அடையாளம். உங்களுக்கு இனி நீங்க ஆசீர்வாதமா இல்ல, இன்னும் நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், நான் துணிகரமா இன்னும் ஒரு சில காரியத்தில் நான் செய்திருக்கிறேன், இன்னும் நல்ல ஒரு விஸ்தாரமான ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா கர்த்தர் இன்னும் உங்களை என்ன பண்ணிட்டே இருக்கிறாரா, பயன்படுத்திட்டே இருக்கிறார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கர்த்தர் இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களை என்ன பண்ணிடுவாரு, செழுமையை மாற்றி விடுவார். ஏன் செழுமையா மாற்றுறாருன்னா, இனி அந்த கொடிக்கு என்ன தேவையில்லை, பராமரிப்பானது தேவை கிடையாது. பராமரிப்பு தேவை இல்லைன்னா அந்த கொடியத்துக்கு எங்க போட்டுவாரு, அந்த ஆலையின் மீது, அந்த செவிற்றின் மீது போடும்போது அது அதோட இஷ்டத்துக்கு என்ன பண்ணிடும், வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்கும். அப்ப பாருங்க, இவ்வளவு காரியங்களை செய்ததற்கு அப்புறம் கிளை வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நெருக்கப்பட வேண்டியது இருக்கு. உங்களை ஆசீர்வதிக்கிறார் உண்மைதான், உங்களை மேன்மையா வச்சிருக்கிறார் உண்மைதான், உங்களுக்கு நல்ல வேலைகளை தந்திருக்கிறார் உண்மைதான். நல்ல கவனிங்க. அதற்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, கிளைகளை நறுக்க வேண்டியது இருக்கிறது. ஏன் கிளையை நறுக்கணும்னா, இப்ப வாசிங்க பாத்தீங்களா, நீதிமொழிகள் 30ல என்ன போட்டிருக்கு, 24:30, அந்த கிளைகளை நறுக்காததுனால அந்த கிளையானது என்னவா மாறிடுது, முட்செடிகளாய் மாறி விடுகிறது. நீங்க வீட்டுல போயிட்டு யூடியூப்ல கிரேப் பாயிண்ட் எப்படி கட் பண்றாங்க பாருங்க, வெட்டி 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 விடுவாங்க. ஏன் வெட்டுறாங்கன்னா வளரணும்னு. உங்களுக்கு ஒரு சில காரியத்தை கர்த்தர் கடினமா வெட்டுறாரா, ஒப்பு கொடுங்க. உங்களை வளர்க்கதான், உங்களை உயர்த்ததான், உங்களை ஆசீர்வதிக்கதான் என்ன பண்றாரு, வெட்டுறாரு. பாருங்க, யோவான் புஸ்தகம் கடைசியா வாசிக்க பாருங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, அதை அவர் அறுத்து போடுகிறார். எது கனி கொடுக்கிறதோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க. திராட்சை தோட்டத்தை வைக்க வேண்டும் என்று எஜமான் தீர்மானிக்கிறார். முதலாவது மேட்டின் மீது வைக்கிறார். அதற்கப்புறம் அதற்கான வளையங்களை, அதற்கான சுற்றுவட்டார பகுதியை ஆய்வு செய்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கற்களை எடுக்கிறார். அதுக்கப்புறம் திராட்சை செடியை நடுகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கோபுரத்தை கட்டுகிறார். அதுக்கப்புறம் அந்த ஆலையை உண்டு பண்ணுகிறார். கடைசியில் என்ன பண்றாரு, நறுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. ஏன் நறுக்கப்பட்டாதான் கடைசியில் எஜமானனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த திராட்சை பழம் என்ன பண்ண, திராட்சை செடி என்ன பண்ணணும், அதிக கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிலைநாட்டி இருக்கிறது எதுக்காக, நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நல்ல செழுமையா இருக்க வேண்டும். கவனிங்க. ஐயோ, நல்ல செழுமையா இருக்க வேண்டும், நல்ல குழுமையா இருக்க வேண்டிய ஜனங்கள் நல்ல விஸ்தாரமா இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். அதற்காக தான் இவ்வளவு காரியங்களை செய்தார். யோசேப்பு குறித்து தான் சொல்றாரு. யோசேப்புக்கு பாருங்க, இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது. யோசேப்பு ஒரு பெரிய ஜனாதிபதியா, ஒரு நல்ல கவர்னர் என்கிற பொசிஷன்ல இருக்கிறான். சாதாரணமா வந்துட்டானா, அவனுடைய வீட்டுல அவனுக்கு மிகவும் பிடித்தவர் அவனுடைய தகப்பன் வெட்டாரா இல்லையா, ஆபிரகாமை பார்க்கிலும், நல்ல ஈசாக்கை பார்க்கிலும் யாக்கோபு தான் செல்வந்தன்.
யாக்கோபு தான் செல்வ சீமாட்டன். இவர்களும் செல்வ சீமாட்டன்கள் தான். இவர்களை பார்க்கிலும் யார் ஆசீர்வாதமா இருக்கிறது? யாக்கோபு. வேதம் சொல்கிறது 77 வயதுல திருமணம் முடிச்சான் அவனுடைய அண்ணன் ஏசா. ஆனா 77 வயதுல திருமணம் கூட முடிக்காதவன் யாரு? யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு 20 வருடத்துல வெறும் கையாய் போய் இரு பரிவாரங்கள் என்ன பண்றார்? கையில கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய பிள்ளைகள் தான் இந்த 12 கோத்திரம். அவனுடைய பிள்ளை என்ன பண்றாரு? யோசேப்புக்கு அவனை தகப்பனை வெட்டுறார். அவனை விட்டு வெளி வந்து எகிப்துல போய் ஒரு அடிமையா இருக்கிறான். அங்க சந்தோஷமா இருக்கிறானா? கிடையாது. அங்கேயும் வெட்டுறார். வெட்டி என்ன பண்றாரு? போர்த்திபா வீட்டுல இருக்கிறான். போர்த்திபா சொல்றான், எனக்கு அடுத்து இந்த வீட்டுல எல்லாமே உனக்கானது. ஆனா அவனுடைய மனைவி அவன் மீது தப்பான காரியங்களை சூட்டி அவன் என்ன பண்றான்? சிறைச்சாலைக்கு அனுப்புறான். சிறைச்சாலையில சந்தோஷமா இருக்கிறானா? கிடையாது. ஒரு பானபாத்திரக்காரன் வருகிறான், சிவபாகிய தலைவர் வருகிறான். 2 பேரும் அவருடைய சொப்பனத்தை சொல்லுகிறார்கள். 2 பேருக்கு அந்த விளக்கத்தை சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் பானபாத்திரக்காரன் கிட்ட சொல்றான், யோசேப்பு, எப்பா நான் இந்த சொப்பனத்தை உனக்கு விளக்கி சொன்னல, நீ வெளியே போயிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணாத, மறந்து போகாது. வேதம் சொல்லுகிறது இந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனான். யோசேப்பு மறந்துட்டாங்க. ரகசியத்தை சொன்னவன மறந்துட்டான். மனுஷன் நம்மளை மறப்பான், தேவன் ஒரு நாள் நம்மை மறக்காதவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனுஷன் மறந்துடுவான் நம்மளை, தேவன் ஒரு நாளும் மறக்கல. அதுக்கப்புறம் தான் பாருங்க, இதெல்லாம் செடி, இதெல்லாம் இந்த காரியம் எல்லாம். முதலாவது யோசேப்பு மேட்ல நல்ல இடத்துல வைக்கிறார். அதுக்கப்புறம் வேலி அடைக்கிறாரு. அதுக்கப்புறம் கற்கள் எடுக்கிறாரு, திராட்சை நாட்டுறாரு, கோபுரத்தை வச்சு கண்காணிக்கிறாரு, ஆலயத்தை உண்டு பண்றாரு, கிளையை வச்சு நறுக்கிறாரு, ஒடுக்கிறாரு. அதற்கப்புறம் அந்த கொடியானது எப்படி இருக்கு? படர்ந்து விரிந்திருக்கிறது. பாருங்க, இவன் சொல்றான், யாரு? பார்வோன் சொல்றான், யோசேப்பே, என்னுடைய சிங்காசனத்திற்கு பிறகு எல்லாம் என்னது? உன்னுடையது. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? எந்த வீட்டுல இவன் வேலைக்காரனா போனானோ, எந்த போர்த்திபாவுடைய வீட்டுல யோசேப்பு வேலைக்காரனாய் போனானோ, எந்த போர்த்திபாவுடைய மனைவி இவனை அவலட்சணமாய் பேசி சிறைச்சாலைக்கு தள்ளினாலோ, வேதம் சொல்லுகிறது எல்லாரும் யார் காலில் விழுந்தாங்களா? யோசேப்பினுடைய கை தட்டில பார்த்துக்கோங்களா? உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிலைமை ரொம்ப வேதனையா இருக்கலாம், ஏளனமா இருக்கலாம். போர்த்திபாவும் காலில் விழுந்து கிடக்கிறான், போர்த்திபா மனைவியும் காலில் விழுந்து கிடக்கிறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 12 கோத்திரம் அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க? காலில் விழுந்து கிடக்கிறாங்க. ஏன்னா கானான் வரைக்கும் பஞ்சம் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவனுடைய தகப்பன் யாக்கோபு காலில் விழுந்து கிடக்கிறாங்க. ஆசீர்வாதம் இல்ல, செல்வ சீமாட்டன் யாக்கோபு அவன இருக்கிறான் யோசேப்புடைய சன்னிதானத்துல. அதுக்கப்புறம் தான் யோசேப்பு சொல்றாங்க, யாரு? யோசேப்பு கொஞ்ச காலம், வேதம் சொல்கிறது, இன்றைக்கு அனுபவிக்கிற பாடுகள் நாளைக்கு வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பா இருக்கிறது. உங்க வயது என்ன? இன்னும் எவ்வளவு வச்சிருக்காரு உங்களுக்கு? நீ அவ்வளவு மேன்மையை வச்சிருக்கிறாரு. பக்கத்து கை எடுத்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. எதுக்கும் சொல்லுங்க பாக்கலாம், பக்கத்துல கை கொடுத்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது. வின்சனா மனைவிக்கு சொல்லுங்க, எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கான பண்ணக்கூடாது? கவலையப்படக்கூடாது. ஏசப்பாவை நம்பி இருக்கணும் இல்லையா? அதனால காரியத்துல தேவன் நேர்த்தியாய் வைக்கிறவர். யாக்கோபு என்னும் செடி, ஆசீர்வாதமான செடி, கனி கொடுக்கிற செடியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார், நம்மை உயர்த்துவார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்.